எந்த ஊழியக்காரனை பற்றி எது போட்டாலும் ஊழியங்களை பற்றி போட்டாலும் அதை முதல்ல ஆராய்ந்து பாருங்க. இருந்தால் அந்த ஆளுக்காக ஜோம் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அவன் இன்னைக்கு விழுந்தவன், நாளைக்கு நீங்கள் விழ மாட்டீங்கன்றது நிச்சயம் இல்லை. இன்னைக்கு அவனை பரப்புனீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் அதை பரப்புறதுக்கு 4 பேர் ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் போய் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நீ பண்ண வேலை தான் உனக்கு வேணும். எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். எதை ஒன்று பரப்புறதுக்கு முன்னாடியே யோசிங்க, கரெக்டா, உண்மைதானா, அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதா. அப்படியே பொய்ய பரப்புறது உங்களுடைய வேலை. கேட்டை பரப்புவதல்ல. இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளில் 95% 2 ஒன்று கேடு இல்லை பொய். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. எவ்வளோ அழகான தீர்க்க தரிசனம் பாருங்க. என்னைக்கு வரைச்சிருக்கிறார் பாருங்க. காற்றை மேயும் போது அடுத்த வார்த்தை பொய்யும் கேடும் பரப்பப்படும், வர்த்திக்க பண்ணி. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் காத்துலன்னு சொன்னோம்ல, அதில் வரக்கூடிய நியூஸ் 2 பார்ட்டு தான். இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளில் 95% 2 ஒன்று கேடு இல்லை பொய். 2 விஷயம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் வாங்கினோம்னா தலைப்பு செய்தி நல்ல செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா அது தலைப்பு செய்தி. எங்கேயாவது கொலை கொள்ளை தப்பான காரியங்கள்னா அது 5வது பேஜ் 6வது பேஜில் ஏதாவது சின்னதாக வரும். இப்போ பாருங்கள், ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா ஏதாவது கேடான செய்தி தான். கேடான செய்தியை தான் படிக்கணுங்கிற இடத்துக்கு நீங்களும் வந்துட்டீங்க. இப்போ நீங்களும் உலகத்தில் உள்ளவங்களும் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, சாதாரணமாக இந்த யூடியூப்லாம் இருக்குல்ல, தம்ப்லைன்னு ஒன்று வைப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தோன்னே மேலே தெரியும். அந்த செய்தியை நார்மலாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது எப்படி, உள்ளேயே போக மாட்டீங்க. மகிமையின் படிகள் எத்தனை, போக மாட்டீங்க. இப்படி போட்டு பாருங்க, நெஞ்சை பதபதைக்க வைக்கும் செய்தி, உள்ளே போயிடுவீங்க. நான் உள்ளதை தான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல செய்திக்கு தலைப்பு கொடுங்க, ஒருத்தரும் உள்ளே போகிறதில்ல. இப்போ இந்த யூடியூப்னுக்காக வச்சுருக்கிறவங்க, சேனல் வச்சுருக்கிறவங்க, நியூஸ்காரங்கெல்லாம் வேறு வழியே இல்லை. ஏன்னா உங்களை வர வைக்கிறதுக்கு வேறு வழி அவங்களுக்கு தெரியல. கேடான செய்தியை போட்டால் தான் வருவீங்கன்றீங்க. சும்மா இருக்கிற செய்தி கூட என்ன போட்டு விட்டா ஒரு நாள் அப்படி திடீர்னு பார்த்தா செய்தி வருது. சாத்தான் குல சம்பவத்தை குறித்து எம்டி ஜெகன் என்ன சொல்லுகிறார்? சாத்தான் குலத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? சாத்தானுக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லை. சரி, என்ன தான் சொல்லியிருக்கிறோம், நம்ம தான் வளரிட்டும் போல் ஏதாவது எங்கேயாவது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மெசேஜ். ஏதோ ஒரு சர்ச்சில் பேசியிருக்கேன். அந்த மெசேஜை போட்டுட்டு தலைப்பு கொடுத்துருக்கான், சாத்தான் குல சம்பவம்னு. அப்புறம் அவன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் அடித்து என்னையா போட்டிருக்கிறேன்னா, தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்படி போட்டால் தான் பொய் கேடு, இந்த மாதிரி கேடான நியூஸ் போட்டால் தான் பார்ப்போங்கிற இடத்துக்கு ஜனங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி பொய்யும் கேடும் பரப்புது. நீங்கள் பாருங்கள், வரக்கூடிய செய்திகள் பாருங்கள், பாதி பொய். ஒரு நாள் உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்கிறேன், நியூஸ் பார்த்துட்ருக்கிறேன். இந்த பங்களாதேஷ்லேயே எங்கேயோ ஒரு பூகம்பம் ஒன்று வந்துடுச்சு. ஒரு சேனலில் போட்டாங்க, பங்களாதேஷில் பூகம்பம், பலி எண்ணிக்கை 155 என்னமோ போட்டாங்க. விளம்பரம் போட்டாங்கன்னு அடுத்த சேனலுக்கு போகிறேன், அதே செய்தி தான். பங்களாதேஷில் 2000 பேர்னா. எனக்கு இப்போ இந்த சேனலில் 155ன்னா, அந்த சேனலில் 2000ன்னா. இது 2000 155 கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. சரிட்டு அப்படியே திருப்பிக்கிட்டே போனால் ஒரு சேனல் அதில் போடுறாங்க, இன்னும் உள்ளேயே போக முடியவில்லை, இடிபாடுகளுக்குள்ள அநேகர் சிக்கியிருக்கிறார்கள், பலி எண்ணிக்கை என்னவென்றே தெரியவில்லைன்னு போடுறான். ஒரே நியூஸு 3 விதமாக போடுறாங்க. இதில் எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியல. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் வர, ஃபேஸ்புக்கில் வர எல்லாமே உண்மை கிடையாது. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா? சில விசுவாசிக்கெல்லாம் அது ஒரு அடிக்ட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு செய்தி வந்தோடனே ஃபார்வேர்ட் பண்ணிட்டு தான் அது ஃபோனையே கீழே வைப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி ஊழியக்காரங்களை பற்றி, ஊழியத்தை பற்றி ஏதாவது ஒரு கேடான செய்தி வந்த உடனே ஃபார்வேர்ட் பண்ணிட்டு தான் கீழே ஃபோனே வைக்கிறது. அப்படி இவங்க யாராவது கேட்பாங்க ஃபோன் பண்ணி, எதை பற்றி? நான் பார்க்கல, மேலே பேர் போட்டாங்க, உனக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க வீடியோ கூட பார்க்கறதில்ல, அதில் வர்றது உண்மையா பொய்யா எதுவும் தெரியறதில்ல. உடனே ஃபார்வேர்ட்.
இப்போ உங்களுக்கு ஒரு விவரம் புரியணும். நீங்கள் பொய்யை சொல்லவில்லை, ஆனால் பொய்யை பரப்புகிறீர்கள். அந்த பரப்புகிற வேலையை நீங்களும் செய்கிறீங்க. அங்கே வசனம் சொல்கிறதில்ல, பொய்யும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணின்னு. இப்போ நீங்கள் பொய்யை வர்த்திக்க பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் சொன்னது உண்மை இல்லைன்னா அந்த பொய்க்கு நீங்களும் உடந்தைன்னு அர்த்தம். முதல்ல பொய்யை ஃபார்வர்ட் பண்ண ஆள் யார் தெரியுமா? கேடான செய்தி ஃபார்வர்ட் பண்ணால் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஒருத்தர் இருக்கிறான் 9ஆம் அதிகாரத்தில். நோவாவுடைய பையன் காமுன்னு ஒருத்தன், அவன் தான் போய் பார்த்தான் நியூஸ். ஃபஸ்ட்டு நியூஸ் போய் பார்க்குறான். பார்த்த உடனே அடுத்த 2 பேருக்கு ஷேர் பண்ணிட்டான், ஃபார்வேர்ட் பண்ணிட்டான். அப்பா இப்படி படுத்துருக்கிறார். ஃபார்வேர்ட் பண்ணவன் அவன் தலைமுறையே சபிக்கப்பட்டு போச்சு. எப்போ வரைக்கும்? 2000 வருஷம் இயேசு வர வரைக்கும். கானானிய ஸ்திரீ வந்து இயேசுக்கிட்ட நிற்கிறா, என் பிள்ளை இப்படி கிடக்குதுன்னு. அது வரைக்கும் சாபம் தலைக்கு மேலே நிற்கிது. எதை ஒன்று பரப்புறதுக்கு முன்னாடியும் யோசிங்க, கரெக்டா, உண்மைதானா, அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதா, அப்படியே பொய்யை பரப்புறது. ஆனால் 2 பேர் அந்த நிர்வாணத்தை மூடிட்டான், நியூஸை அப்படியே முடிச்சிட்டான், பிளாக் பண்ணிட்டான். என்ன நடந்துச்சு? பிளாக் ஆணுச்சு. அதோட அவனை ஆசீர்வதிச்சார்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலை கேட்டை பரப்புவதல்ல, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். இதுதான் பரப்பணும். நீங்கள் பரப்ப வேண்டியது சுவிசேஷம், கேடான செய்தி அல்ல. எந்த ஊழியக்காரனை பற்றி எது போட்டாலோ, ஊழியங்களை பற்றி போட்டாலோ அதை முதல்ல ஆராய்ந்து பாருங்கள். இருந்தால் அந்த ஆளுக்காக ஜோம் பண்ணுங்க, ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் இன்றைக்கி விழுந்தவன், நாளைக்கு நீங்கள் விழ மாட்டீங்கன்றது நிச்சயம் இல்லை. இன்றைக்கி அவனை பரப்புனீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் அதை பரப்புறதுக்கு 4 பேர் ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் போய் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நீ பண்ண வேலை தான் உனக்கு வேலை. எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் செல்வது. அல்லேலூயா.